ஏன்டா என்னாச்சு? வேடிக்கை Sometimes I wonder, will we be around to see forever? 20 minutes later. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு பேக் சைடு தான் ஏறிட்டு வரோம்னு நினைக்கிறேன். கொடைக்கானலுக்கு பேக் சைடு. ஏன்னா எடுத்தோடனே அதை போட்டே வாடா, அதை போட்டே வா, அதான் நல்லா இருக்கும். அதை போட்டே வா. ஏன் அதை போட்டு அதான் ஏன் கழட்டுறா? குளிராம இருக்குமா? ஏன் எதுவும் பே பண்ணுமா என்ன? ஆமாடா. 10 ரூபாயா? 4 பேர் கேஷ் கொடுத்தா சில்லற ஒன்ட்ட தான் 100 ரூபா இருந்துச்சு. எங்க அது? அதில் தான் இருக்கு. நான் தான் பார்த்தேனே அப்பயே. இது பேக் சைடா? மலைக்கு பேக் சைடு ஆனா இது இந்த ரூட்டு இல்லை, மலை நடுவில் போகும். நம்ம தான் திண்டுக்கல் வழியாக வந்து வெள்ளகுண்டு வழியால் வந்தோம். அறிவு தண்ணி மாதிரி கொட்டிட்டு இருக்கு பாரு பாய். அங்க இருக்குடா தண்ணி கொட்டுது பாரு பாய். கொண்டு தான் கொட்டுது. மலை உச்சில செம்மையா இருக்கும். இதுதான் அந்த மலை மேலாம் ஏற விட மாட்டாங்களா? எந்த மலை மேல? அதான் இந்த மலை தம்பி. அதுதான் தம்பி நம்ம போவோம். சூப்பர் சூப்பர். அங்கதான் தம்பி போ. அதான் தம்பி சிட்டி. அங்க பாரு தம்பி. சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரிய புண்டைக்கு பேசுவோம். நாங்க அதான் சிட்டி. அங்கதான் போவோம். இவ்வளோ பெரிய இடத்துல இந்த ஒரு பில்டிங் தான் அசிங்கமா இருக்கு மறைச்சிக்கிட்டு. ஏன்டா அதான்டா வியூ போயிட்டு அங்க இருந்தா வீடியோ எடுக்கணும். வீணா போகிறேன். என்னது? இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? படி இருந்தா நம்ம பயிலுங்க குரங்கு மாதிரி குடிக்கிறது தான் ஒரு பயிலுங்களோட குணமே. தம்பி நவர் பையன் இப்போ சூத்து கட்ட வேண்டி நின்றுக்கு இருக்க. நல்லா இருக்கு. என்ன பண்ணீங்க? சரி வாங்க வாங்க, ஒரு இடத்த பார்த்து நின்றுக்கு இருக்காதீங்க. படிக்கட்டே இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. இதேதான் டக்கிலேருந்து பார்க்குறதுன்னு தெரியும். அந்த இதெல்லாம் தெரியல. பட்டார்னு இது உடச்சிக்கிட்டு அப்படியே உருண்டுருமா? இதான் டம் டம் பாரு வியூவா? அல்ல போனா பாட்டா போடுறா.
20 minutes later. இது ஹைலைட் கிடையாது, அப்படியே திரும்பினா இதுதான் ஹைலைட். நீ சொல்றதான் அனுப்பிட்டு இல்லை, அது கழுத்து இல்லை. நானே ஃபர்ஸ்ட் விஷயத்தை பார்த்து ஃபால்ஸ் நம்மளோடது. எஸ் க்ளோஸ்அப் போகலாம். எங்கிட்ட போகணுன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கெல்லாம் அவன் லவ்வரோட வரணும். வெறி பிடிச்சி போய் புரிஞ்சுக்கிருக்க நீங்க. அப்போ நான் அவன்கிட்ட கண்ணாடி கேட்டேன். இல்லை இதெல்லாம் வேஸ்ட் பண்ணலாம். உனக்கு ரேபன் ஒரிஜினலாக இறங்கலாம் விட மாட்டாங்க. இதுக்குள்ள விட்டாதாண்டா நல்லாயிருக்கும். லைட்டாக கொஞ்சம் கக்கடவான வயசு, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி பிலால்க்கா பிலால் அவங்க அப்படிக்காக இது அதுதான் சொல்லுங்க. இவ்வளோலாம் ஒன்றும் இது இல்லைடா. வாப்பா இது நல்லா இன்னும் கொட்டணும்டா, பதன்னு. இப்போ நல்லா இருக்கும். இது என்ன அது குறைக்கான ஞாபகம் சின்னமா? ஏய் ஃபஸ்ட்டு பல்ல இருக்குங்கடா. ஃபஸ்ட்டு போய் ரூம் பண்ணிட்டு பூம்பாறை போகிறோம், ஓகேவா? பூம்பாறை போய் அந்த இது க்ரீன் கேட்டேஜ் போட்டுக்கலாம். நான் பூம்பாறை போகலாம், அங்கே போயிடலாம். மண்டேன ஊத்துறா புண்டா, இறங்கிட்டே தாடா இருக்கும். அதனால தான் மண்டேன ஊத்துறா. 1 hour later. இப்போ என்ன இங்கே போட்டுடலாமா இல்லை நம்ம அந்த கேட்டேஜே போட்டுடலாமா? அதெல்லாம் 2 பேர்ல இங்கிட்டு தான் போகணும். ஒரு ஆளா போனாலே அங்கிட்ட போய் கண்ண பாரு ரெண்டாயிரத்தி இங்கிட்டு போய் நேராக போயிட்டே இருந்தோம்னா 21 கிலோமீட்டரில் பூம்பாறை வந்துடும். அப்படியே போகலாமா பூம்பாறைக்கு? இப்படியே தான் போனால் வேற எப்படி போகுங்க? ஸோ கிளம்பப்போ ஏன் வெயிட் பண்ணி போனால் வேலைக்கே ஆகாது. மணி 10:30 ஒரு இல்லை நேராக போயிட்டே இருக்கணும். 12 மணிக்காச்சும் நம்ம அங்கே போயிடுவோம். போயிட்டு ரூம் போட்டுருவோமா அங்கேயே? அது இல்லை பாய், சாயங்காலத்துலேருந்து நைட் வரைக்கும் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகலான்னு பார்த்துட்டு அதை கவர் பண்ணிடலாம். கிளம்பு எது கிளம்பலாம். 1 hour later. இதை பார்த்தா க்ரீன்வுட் கேட்டேஜ் மாதிரியோ டோம் மாதிரியோ இல்லையடான்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து பூம்பாறை வரைக்கும் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனதுக்கு ஒரு ரூம் கூட அங்கே அவைலபிள் இல்லை. ஸோ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டுலாம் நம்பிட்டுலாம் வராதிங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. திருப்பி 1 hour அங்கேருந்து ட்ராவல் பண்ணி திருப்பி லேக்குக்கு வந்து இங்கே வந்து ரூம் எடுத்திருக்கோம். இந்த ரூம்க்கான காஸ்ட்டை கார்னரில் போடுறேன். அதுக்குள்ளே என்னடா கலீஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இதுலேயே சுடு தண்ணி வந்து ஹாட் வாட்டர் நார்மல் ரெண்டுமே வருது. இதில் ஹாட் வாட்டர் வராதுன்னு தானே சொன்னாரு. தண்ணி வச்சுட்டு மக்களே பார்த்துக்கிட்டீங்கன்னா கக்கூசில் இருந்தால் பிடிச்சிட்டு வரான் அந்த தண்ணியை. ஒரு என்ன ஏன்டா ஏசியை காணோம்? அடங்கொம்மால கொடைக்கானல்ல வந்துட்டு ஏசி கேட்கறது எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப. அங்கே பார், அந்த இதுக்கு ஏசி நான் ஏசின்னு போட்டிருக்கு. இங்க ஏசி நம்ம கேட்கல, அதனால நான் ஏசி கொடுத்துட்டாங்க. நீ ஏசி, அதனால உனக்கு ஏசி போட்டுரும். நான் ஏசி இல்ல, அதனால எனக்கு ஏசி போட தரும். போய் வேணா ஏசியை கேளு. அந்த ரூம் பண்ணிட்டு போய்க்கோ. இந்த ரூம் வெக்கேட் பண்ணிட்டு அந்த ரூம் ஓகே, இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்கு. கண்ணு குசுதுரா. நைட்டு ஃபுல்லா கண்ணா முழிச்சுட்டு வந்துட்டு எனக்கெல்லாம் கண்ணு குசுது. எல்லாருமே கண்ணு குடிச்சோம். ஜவன் தூங்கினா, மாலா மட்டும் தான் தூங்கினா. சரி, இப்போ என்ன பண்றது அதை சொல்லு. சாப்பாட்டுக்கு போய் என்னன்னு கேள்றா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஆள் இல்லடா ரிசப்ஷன்ல, எவனுமே இல்லடா. போட அப்ப 2 பேரும் நீர் மாலை கீழே போய் சாப்பாடு வேணும். கீழே போய் எதுக்கு? அப்படியே சாப்பிட்டு போகண்டா. என்னடா சும்மா சாப்பிட்டு என்னடா பண்ண போறீங்க? என்னடா பண்ண போறீங்க கேட்கறேன். என்ன 2 மணிக்குள்ள எல்லாம் ரெடியா இருப்பீங்க. சாப்பிட போறோம் 3 மணிக்கெல்லாம் அடுத்த போய் இதை பார்த்துட்டு வரோம். சும்மா உட்காந்துட்டு இருக்க போறியா? நான் ஒண்ணுமே சொல்லப்பா. அப்புறம் என்னைய போட்டு சாவடிப்பீங்க தூங்குற நேரத்துல. ஊம்புற நேரத்துலயா?
நான் தூங்கிடுவேன். ஏய் சரி 1 by 1 குளிங்க. ஏன் டிவி என்ன ஓடலையா? நான் குளிக்க போறேன்னு சொன்னா நீ தான் குளிக்க போறேன்னியடா. அதை தான்டா சொல்றேன், நான் போயிட்டு வரேன் 1 by 1 பொங்கடான்னு சொல்றேன். சரி இருங்க, நான் அண்ணன் போய் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்தேனே விளாக கண்டினியூ பண்ணலாம். மாப்பிள்ளை எங்க? அதே தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் போட்டு கேட்க வேண்டியதாக இருக்குது. என்னாச்சுன்னா நண்பர்களே, வாடடை சுண்ணி வாய்ப்புண்டு பேசிட்டே இருப்பான். வந்தோம் தந்தம் பாறையை மட்டும் பார்த்தோம். வீடியோ போய் பார்த்துருக்கீங்க. செம்ம டயர்டாக இருக்குது. பட்டா குறைக்கி பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு எங்கடா போகிறோம்? சாப்பிடன்னு தெரியாதா? நம்ம போறோம்னு கேட்குறேன். இந்த சைடு போகிறது தெரியாதா? ஆட் பண்ணுவீங்க. நம்ம நேரத்தில் எந்த இடத்துக்கு போகணுன்ற சுற்றி சாப்பிட்டதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். போய் சாப்பிட்டுக்கலான்ற அதான் கேட்குறேன். அந்த வழியிலே போயிடும்ன்றேன். அங்கிட்டலாம் எங்கேயா சொன்னாங்க? எங்கடா சொன்னாங்க? இந்த இடத்துல இந்த வழியாக போவா. எந்த ஹோட்டலுக்கு அதை சாப்பிட்டுக்கலாம். அந்த படா நீ ஏட்டையா கையில மட்டும் வச்சுக்கோ. சாப்பிட்டு எங்க போறோம்? அதை தான் நான் கேட்கிறேன். போல சர்ச் பண்ணி காசு இருக்காங்க போய்க்கலாம். இதுக்கே இருக்கு பார்க்குறாங்க. நான் பார்க்குறாங்க பார்த்துட்டு வைக்கா சாப்பிட போகிறதுன்னு தெரியல. குளிராமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுவாங்கல்ல. குளிச்சதுக்கப்புறம் குளிராமல் இருக்க வழியே கிடையாது. இந்த ஊருக்கு வந்தப்போ கூட அவ்வளோ குளிங்க கடை. இந்த தண்ணியில் குளிச்ச உடனே தானே இந்த ஊர் வேலையை காட்டுது. என்னடா என்ன பல்லு புள்ள அப்படின்னா அதான் இங்கே தான் இவ்வளோ கடை இருக்குல்ல. கடை இருக்கு, ஆனால் இதில் ஏறி வரணும்னு சொல்லி ஒரு மாதிரி வெறிச்சோடி கிடக்குது இல்லை ஊர். எந்த கடைடா? அதில் விட்டு எடுத்துட்டு வராங்க மாப்பிள்ளை. எந்த கடை? இந்த கடைக்கு போகலாம். வேணாம், நம்ம இந்த கடைக்கு போகலாம். எந்த ஹோட்டல் சாப்பிடலாம்? 3 ஹோட்டலுக்கு. அதான் எங்கே போகலான்னு கேட்குறேன். அண்ணன் தானே ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. ஓகேவா? எவ்வளோ போகடா சூடாக இருக்கும். தோசை வச்சு சாப்பிடுறேன். எழுதுறா புரியல. உட்காரடா வாடா வாடா உட்காரோம். சொன்னார்ல பிரியாணி குஸ்கா ரைஸ் அதுதான். சுடுதண்ணியை கொடுத்துருவானே. உதறிக்கிட்டு இருக்கானுங்க. வாப்பில் ஃபஸ்ட்டு போயிட்டு பச்சை தண்ணி குடிச்சிட்டு வந்தாயா? கைஸ் நடந்த இதையும் வீடியோ எடுக்க ஆர்டர் கொடுத்துட்டல, வீடியோ எடுத்துட்டல, கட் பண்ண ஆர்டர் வரப்ப வீடியோ ப்ளே பண்ணி. இல்லை அது வரைக்கும் சொந்த கதை சோக கதை மாப்பிள்ள வேறு கண்ணுங்கெல்லாம் வரைச்ச போய் நிற்கிறான். வண்டி ஓட்டவே முடியல. இந்த கூட சாவுடா. ஃபஸ்ட்டு காலையில் சுடுதண்ணில் குளிச்ச உனக்கே அப்படி இருக்குன்னா இது ஐஸ் கூதி மாதிரி இருக்குது. அதை போய் தலையை பொங்கல் அள்ளி ஊற்றிட்டு வந்தேன். உனக்கு ஒன்றுமே அவ்வளோயாடா? உள்ளூர்ல மாப்பிள்ள எனக்கு அவ்வளோதான். ஆனால் நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நான் ஒரு alien and I'm just having fun being a money gun. ரொம்ப கொதிக்கலாம். அந்த பச்சை தண்ணி ஒரு மகாத எடுத்து ஊற்றி பார்த்தியா மேலே? அதுக்கப்புறம் ரொம்ப மொத்தமாக குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை மட்டும் திறந்தா சில்லுன்னு இருந்துச்சா, ரைட்டை திறந்தேன். 2 சேர்ந்து திறந்துட்டோம் போது கொஞ்சம் வெது இருந்துச்சு. அதில் குளிச்சிட்டேன். எனக்கு ஒரு போட்டு ஆம்ட்டு எடுத்துட்டு வந்துடும். இல்லை இவனுக்கு இன்னொன்று எடுத்துட்டு வந்துடும். சரி அப்படின்னு அதான் 2 கூட எடுத்துட்டு வந்துருங்கக்கா. 2 தட்டில் 2 தட்டில் 2 பேருக்கு ஆகும். அவரை வச்சு தான் ஒரு வேண்டரை முடியும். அது இல்லை ஒயின் ஷாப் எங்கே இருக்குன்னு கேட்கணும். அதானே
நன்றி. இது என்ன புரோட்டா எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கா. முட்டை கிரேவின்னு சொன்னோம்னா லைட்டாக நம்ம முடியல தக்காளி சட்னி மாதிரி. ஏய் ஃபஸ்ட்டு அடுத்து போகணும் இடம் எங்கிட்ட போகணுன்றது ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பாருங்கடா. ஃபஸ்ட்டு நிம்மதியாக சாப்பிடுவோம், வெளில போய் பேசிக்குவோம். வேலை இருந்தால் வேலை இதெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் கொத்து புரோட்டா எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஓகே ஓகேண்ணா. ஓகே நல்லா தான் இருக்கு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. என்ன மாற்றாது சிக்கன் ரைஸ் ரொம்ப சாஸ் ரைஸ் மாதிரி சாஸை ஊற்றி சாப்பிட்றாங்க. சாஸை ஊற்றி சாப்பிட்ணும், குழம்பு மாதிரி கசந்து சாப்பிடணும். அதெல்லாம் எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் எப்பயும் போல இருக்குது. அவ்வளோதான். ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஓகே. என்னது ஒரு ரைஸு கலக்கி மாப்பிள்ள ரைஸு கலக்கி ஒரு ரைஸா ப்ளைன் ஆம்லேட்டு கொத்து புரோட்டா. நான் ஒரு ரைஸு ஒரு மாஸ்டர் அவ்வளோ. ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கு மழை தான் ஒத்துழைக்கணும். 5 minutes later. வேக வேகமாக கிளம்புன வந்து உட்காந்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? மழை காரணமாக அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது. தேங்க்ஸ், லவ் யூ forever.